திருப்பம் தரும் திருவாப்புடையார். இந்த ஸ்தலம் எங்க சார் இருக்கு? தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய செல்லூர் என்ற இடத்துல இந்த ஈசனுடைய தலம் இருக்கிறது. இந்த பேரே பாருங்களேன், திருவாய்ப்புடையார், அதாவது மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை தரக்கூடிய தலமாக இந்த தலம் இருக்கிறது. இந்த தலத்துல என்னங்க விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய, அல்லது நான் ஏற்கனவே தோத்து போயிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், எதுவுமே என்கிட்ட இல்ல, நான் அடுத்து என்ன பண்றதுன்னு தடுமாறக்கூடியவர்கள் இந்த இடத்துக்கு போகும்போது மிக சிறந்த ஒரு நிலையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறத அங்க வந்து சொல்லலாம். இழந்த செல்வத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தலமாக அந்த தலம் இருக்கிறது. பஞ்சபூதத்திலே அது நீர் தலமாகவும் சொல்லப்படுகிறது. அப்ப இதுக்கு என்னங்க ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வந்து குபேர தன்மைக்கு குபேரனை நம்ம வந்து சொல்றோம். அந்த குபேரனை தன்னுடைய குபேர நிலை இழந்த பிறகு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாம் போயிருச்சு. உடனே அவர் திருப்பி இங்க தான் வரார். திருவாப்புடையார்ட்ட வந்து உட்கார்ந்து கதறி அழுவுறார். மனம் உருகி வேண்டும் போது அதற்குண்டான செவிசாய்ப்பு பிரபஞ்சத்திட்டையும் இறைவன்ட்டையும் இருக்கும் என்பதற்கு இது நிதர்சனமாக நடந்த ஒரு நிகழ்வு. அப்ப அந்த குபேரன் இந்த ஈசனிடம் வந்து வேண்டி பிரேயர் பண்ண பிறகு மீண்டும் தனது குபேர நிலையை அடைந்தார். இது வரலாறு. ஆக இந்த வரலாறை நாமும் கடைபிடித்து பயனடையும் போது வாழ்வில் ஒருபடி வெற்றி அடை. பெரிய குபேரனாக வேண்டாம், அன்றாட செலவுக்கு இல்லாம தடுமாறாம நம்ம வாழ்றதுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குருவாழ்க, குருவே துணை.